அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 296 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். பொய்யாமை அன்ன என்றால் பொய்மை இல்லாத ஒரு தன்மை, புகழ் இல்லை என்றால் புகழ் வேறு ஒன்றும் இல்லை. எய்யாமை என்றால் உடம்பை வருத்தி எதுவும் செய்யாமலே எல்லா அறமும் தரும் என்றால் அனைத்து அறங்களையும் தரும். அதாவது ஒருவர் தனது வாழ்விலே பொய்மை இல்லாத தன்மையை கொண்டிருத்தல் போன்ற புகழ் வேறு ஒன்றும் இல்லை. அந்த பொய்யாமை அவர் தன் உடம்பை வருத்தி வேறு எதுவும் செய்யாமலேயே அவருக்கு அனைத்து அறங்களையும் தரும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளை நமக்கு தந்த திருவள்ளுவரை, தெய்வ புலவரை, தேவலோகத்தைச் சேர்ந்த தேவர் என்று பாராட்டி கூறியவர் நச்சினார் கிணியர் என்பதை அறிகிறோம். இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் எழுதிய ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தனது வாழ்நாளிலே உண்மை பேசுகின்ற, நன்மைகளை மட்டுமே பிறருக்கு செய்கின்ற ஒரு போட்டியிலே வெற்றி கண்ட நாயகன் ஒருவரை அவரது உறவுக்காரர்களும் ஊர்க்காரர்களும் பாராட்டி பாடுவதாக உருவாக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், நான் எப்பொழுதும் உண்மையைத்தான் சொல்லுவேன், நல்லதை மட்டுமே செய்வேன், எனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் என்று அவர் சொல்ல, அவருடன் இருக்கின்ற அந்த கூட்டத்தினர் ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், இந்த நாளிலும் எந்த நாளிலும் ஆனந்தம் காணுவோம் என்று கூறி மகிழ்ச்சியில் திளைத்து ஆனந்த கூத்தாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1980 வெளிவந்த முரட்டு காலை. பஞ்சு அருணாச்சலத்தினுடைய அந்த அருமையான வரிகளுக்கு இளையராஜா இனிமையாக இசையமைக்க குழுவினருடன் மலேசிய வாசுதேவன் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், தன்னானா தானா தன தன்னானா தானா, வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே, ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே, உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, உண்மையை சொல்லி உள்ளதை உள்ளபடி பேசி நன்மைகளை நல்லதை பிறருக்கு செய்து பொய்மை இல்லாத தன்மையை கொண்டிருத்தலை போன்றதொரு புகழ் ஒருவருக்கு வேறு ஒன்றும் இவ்வுலகில் இல்லை. அதுபோல பொய்யின்றி மெய்யோடு வாழுகின்ற வாழ்க்கையை நாம் கொண்டிருந்தால் நாம் நமது உடம்பை வருத்தி கொண்டு வேறு எதையும் செய்யாமலேயே நமக்கு அனைத்து அறங்களும் கிடைக்கும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் பொய்யின்றி வாய்மை பேசி புகழோடு வாழ்ந்து சிறப்புகளை பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 297 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள்
திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.